நண்பர்களே, இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, அப்பா குடுத்த லேப்டாப்ப பத்தி பார்க்க போறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அப்பா பாலித்தீன் கவர் போட்டு குடுத்துருக்காப்ல. அத ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டே நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் அவர் அப்பா லேப்டாப். த பிராண்ட் டாட்டா அப்பா 2 ஃபோட்டோயும் போட்டு குடுத்துட்டாப்ல. டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. என்னத்த பாக்குறேன்? அது மட்டும் இல்லாம, நீங்க லேப்டாப் நோண்டும் போது கூட அப்பா பார்த்துட்டே இருக்கணும் நல்ல எண்ணத்தோட அப்பா வந்து இதுலயும் குடுத்துருக்காப்ல. முன்னாடி ஒரு அம்மா லேப்டாப்ல இந்த 2 இதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஆட்சியாளர் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. வேணா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப என்னன்னா ஸ்டிக்கர் ஒட்ட பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அதாவது இதை எடுக்கவும் முடியாது, நம்மளால மாற்ற முடியாது. வேணா ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். ஸ்டிக்கர் ஓட்டினா வாரண்டி பெருமானம் கூட தெரியாது. அதனால யாரும் ஸ்டிக்கர் ஓட்ட இப்போதைக்கு ஓட்டிக்கிறாங்க. எனக்கு இந்த 2 இதுவும் இந்த இப்படி லேப்டாப்லயே அடிச்சு கொடுத்தது பார்த்தா எனக்கு ஒரே ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. இந்த கப்பு எந்த கல்ல வாங்கினது? ராசியப்பம் பாத்திர கடையில. பாண்டி புல்லட் பாண்டி அழுத்தம் ஆடிங்க, நல்லா தெரியுது. கூட எப்பவும் போல ஒரு பேகு, அப்புறம் சார்ஜர் கொடுத்தாங்க. ஆனா சார்ஜர் வந்து ஏர்செல் கம்பெனி மாதிரி இல்ல, லோக்கல் சார்ஜ் BSY அப்படின்னு சொல்லி சார்ஜர் போட்டுருக்காரு. அதனால இது ஏர்செல் லேப்டாப் போல தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லார் வீட்லயும் மாதிரி இந்த கொடுத்த டப்பா எல்லாரும் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கு டப்பாவு மட்டுமே. இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் நான் சைட்ல போட தான் பார்த்துக்கோங்க. அதாவது ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் i3 ஆர் ரேம்ஸ் AMD Ryzen 3, நமக்கு AMD Ryzen 3 ஆகிட்டுருக்காங்க. ரேம் வந்து 8GB to 12GB வரைக்கும் இருக்குன்றாங்க, நமக்கு 8GB. ஸ்டோரேஜ் 256 வரைக்கும் சொன்னாங்க. அதுக்கு மேலே டிஸ்பிளே வந்து 14" to 15.6" கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. கேமரா HD வெப் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போர்ட்ஸ் என்னென்ன HDMI போர்ட்ஸ் இருக்குன்னா USB-A, USB-C, அப்புறம் HDMI போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Windows 11 கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க வித் லைசன்ஸோட. வாரண்டி வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண வாரண்டி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். அதே மாதிரி இந்த லேப்டாப்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தால் டேரெக்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம்.